மித்ராவும் நீயும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அரவிந்தா. மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். லக்ஷ்மியை பத்தி சொன்னா அவன் கண்டுக்கவே மாட்டானே. இப்போ அவனோட மைண்ட்ல மனிஷா மட்டும்தான் இருக்கா. மனிஷா அவனையும் லக்கியும் காப்பாத்திருக்கான்னு அவன் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கான். ஆனா இதெல்லாம் கரெக்ட் இல்லைங்க. லக்ஷ்மி இருக்கும்போது மனிஷாவை எப்படி அவன் கல்யாணம் பண்ணிப்பான்? நான் சொல்றது அவன் காது கொடுத்து கேட்காமலே போயிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எப்படி சொன்னாலும் மித்ரா நம்ம பேச்ச கேட்க மாட்டான் அரவிந்தா. அவனோட முடிவை மாத்திக்க மாட்டான். நீங்களும் என்னங்க இப்படி? லக்ஷ்மி வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? அக்கறை கவலை ரெண்டும் இருக்கு. ஆனா நாம என்ன செய்ய முடியும்? அப்போ ஒரு தடவை ஒரு ஃபேக்கான மாப்பிளைய கூட்டிட்டு வந்து லக்ஷ்மியை நீங்க காப்பாத்துனீங்கல்ல, அதே மாதிரி இப்பவும் ஏதாவது ஒண்ணு செஞ்சு லக்ஷ்மியை நீங்க காப்பாத்தலாம்ல. லக்ஷ்மிய நாம காப்பாத்த வேண்டிய அவசியம் இல்ல அரவிந்தா. நம்மள காப்பாத்திக்கிட்டு இருக்கிற லக்ஷ்மியால அவளால காப்பாத்திக்க முடியாதா? பாவம் தனியா லக்ஷ்மி என்னங்க செய்வா? அவளுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்லங்க. லக்ஷ்மிக்கு இருக்கிற எல்லா வழியும் இப்ப மூடி இருக்குன்னு எனக்கும் தெரியுது. ஆனா அந்த கடவுள் லக்ஷ்மிக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பா வச்சிருப்பாரு. அந்த வழியில லக்ஷ்மி அவளோட வாழ்க்கையை காப்பாத்திப்பா. கடவுளே, லக்ஷ்மி உங்களை தான் நம்பிட்டு இருக்கா. குட் மார்னிங் மேடம். என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லிருந்தீங்க. ஜுன்னு ஏதாவது தப்பு செஞ்சுட்டானா? ஜுன்னு உங்களுக்கு என்ன வேணும்? ஜுன்னு என்னோட பையன் மேடம். Are you sure? எஸ் மேடம். உங்க பேரு? லக்ஷ்மி. உங்க ஹஸ்பண்ட் நேம்? எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஜுன்னு அவன் அப்பா பேரை எழுதல. ஜொன்னுக்கு அம்மா மட்டும்தான். புருஷன் பேரை சொல்ல முடியாத மனைவின்னு சொன்னா கரெக்டா இருக்கும்ல? எக்ஸ்கியூஸ் மீ. மித்ரா முதல்ல காதலிச்சது என்னதான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது கூட என்னதான். அது பழைய விஷயம் நினைச்சிட்டு இருக்க. ஆனா மித்ரா இப்பவே என்ன லவ் பண்றான். என் பாஸ்ட வேணா உன்னால அழிச்சிருக்க முடியும், ஆனா என் ஃபியூச்சரை டச்சே பண்ண முடியாது. பைத்தியம் மாதிரி பேசாத. முடிஞ்ச பொண்ணதான் மாத்த முடியாது. ஆனா ஃபியூச்சரை எப்படி வேணாலும் நம்ம மாத்தலாம். ஆஹா, எப்படி மாத்துவ? இப்ப மனிஷா பிடிக்கிறதெல்லாம் பிளாட்டினமாக போகுது. இது மனிஷாவுடைய நல்ல நேரம். ஆனா உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கு. யாரோட டைம் எப்படி டர்ன் ஆகும்னு யாருக்கு தெரியும் சின்னத்த? அப்படின்னா இன்னமும் உனக்கு ஆசை இருக்கு போல இருக்கு. ஓகே, நீ என்ன செய்றியோ செஞ்சுக்கோ. மித்ரா கூட என் கல்யாணம் நடந்தே தீரும். அதையும் பாப்போம். இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். வாங்க அர்ஜுன், போலாம். ஜானு, யாருக்காக வெயிட் பண்ற? அக்கா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல விவேக். இப்போ எங்க சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா இருக்குல்ல, அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் விவேக். அக்காக்கு அநியாயம் நடக்க கூடாது. இப்பயே எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. வணக்கம் தம்பி. என்ன நீங்க என்ன இந்த பக்கம்? தேவயானி மேடம் வர சொல்லியிருந்தாங்க. எங்க மாம் வர சொன்னாங்களா? எதுக்கு? உங்க வீட்டுல கல்யாணம் தம்பி, முகூர்த்த நாள் குறிக்க வர சொன்னாங்க.
என்னாச்சு லக்ஷ்மி? கல்யாண முகூர்த்தத்தை குறிக்க புரோஹிதர் வீட்டுக்கு வந்திருக்காரா? இது மனிஷாவுடைய ஸ்கெட்சா இருக்கும் லக்ஷ்மி. அவ உனக்கு ஒரு செகண்ட் கூட கேப் கொடுக்கல. நினைச்ச உடனே எல்லாத்தையும் அவ செய்றா. வேகமா காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டா. நீ யோசிக்க கூட அந்த மனுஷா உனக்கு நேரம் கொடுக்கல. நீயும் அவள மாதிரி ஃபாஸ்டா இருக்கணும் லக்ஷ்மி. வேகமா முடிவெடுத்து ஆகணும். ஆக்சுவலா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அர்ஜுன். இப்போ எல்லா வழியும் மூடி இருக்கு. இல்ல லக்ஷ்மி, உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உடனடியா நீ யாருன்னு மித்ராவுக்கு சொல்லணும். என்னால சொல்ல முடியாது. நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ சொல்லியிருப்பேன். இவ்வளவு நாளா மறைஞ்சு வாழ வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்பவும் நீ சொல்லலன்னா இவ்வளவு நாளா நீ கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தமே இருக்காது. உன்னை காப்பாத்த போறது உன்னோட ஐடென்டிட்டி மட்டும்தான். அது என்னை காப்பாத்துமான்னு தெரியல. ஆனா அத்தைய மட்டும் கண்டிப்பா ஆபத்துல மாட்டி விட்டுரும். அன்னைக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட் அத்தை தான் செஞ்சாங்கன்னு மனிஷா வீடியோ ப்ரூஃபா கிரியேட் பண்ணிட்டா. நான் இப்ப உண்மையை சொல்லிட்டேன்னா மனிஷா அந்த ப்ரூஃபா வெளியில கொண்டு வந்துருவா. நந்தன் குடும்பத்தோட மானமும் மரியாதையும் காத்துல கலந்து போயிடும். அதனால தானே இவ்வளவு நாளா பொறுமையா இருந்த. மனுஷா கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை நீ எடுத்துடலாம்னு நினைச்ச. ஆனா உன்னால முடியல. மித்ராவை கண்டத்துல இருந்து காப்பாத்துற சக்தி மனுஷாவுக்கு இல்லைன்னு தெரியும்ல. மித்ரா உயிருக்கு ஆபத்தாயிடும். உண்மையை சொல்லிட்டேன்னா அத்தையோட வாழ்க்கை ஆபத்துல முடியும். சொல்லாம இருந்துட்டேன்னா மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க மித்ரா ஆபத்துல போயிடுவாரு. இப்ப இந்த பிரச்சனைக்கு அந்த கடவுள் தான் ஒரு நல்ல முடிவை சொல்லணும். நான் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போயே ஆகணும். அர்ஜுன், என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுங்க. சரி லக்ஷ்மி. கடவுளே, லக்ஷ்மி இந்த பிரச்சனையில நீங்க தான் சிக்க வச்சீங்க. இப்ப இவ உங்களை தான் நம்பி இருக்கா. எப்படியாவது லக்ஷ்மியை காப்பாத்துங்க. என்ன புரோஹிதரே, திடீர்னு வந்திருக்கீங்க? நான் தான் வர சொன்னேன் மித்ரா. உன் கல்யாணத்துக்கு முகூர்த்தத்தை குறிக்க. கல்யாண முகூர்த்தமா? அது வந்து கல்யாணம் வந்தாலும் வாந்தி வந்தாலும் நிறுத்த முடியாதுன்னுவாங்க. அதுவும் தாமதிச்சா அமிர்தமும் விஷமாயிடும். உனக்கும் மனிஷாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. மனிஷா, போய் உன் ஜாதகத்தையும் மித்ரா ஜாதகத்தையும் கொண்டு வா. சரிங்க ஆண்டி.